ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய பாதுகாப்பு துறையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரெண்டிஸ் போஸ்ட் தான். எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு நேரடி செலெக்ஷன், அதாவது உங்களோட மதிப்பெண் அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு இருக்கும். எந்த தேர்வுமே இதுக்கு கிடையாது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு ஜனவரி 10 முதல் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பிப்ரவரி 9. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஐடிஐ, அதுக்கப்புறம் ஐடிஐ கேண்டிடேட்ஸ். 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ பர்டிகுலர் ட்ரேடில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் பிட்வீன் 15 to 24 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு as per கேட்டகரி வைஸாக இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் நான் ஐடிஐ கேட்டகரி, அதுக்கப்புறம் ஐடிஐ கேட்டகரி. நான் ஐடிஐ நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமம் 50% மார்க் வந்து வச்சுருக்கணும். இதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸில் வந்து 40% மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஐடிஐ கேட்டகரியில் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ பர்டிகுலர் ட்ரேயில் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 50% வந்து மார்க் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபன், அதாவது ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு ட்ரைனிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிஃபண்டும் இருக்கும். சம்பளத்துடன் கூடிய அந்த ட்ரைனிங் தான் இது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இதிலே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து அஸ்பர் ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெப்சைட்டும் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் இமேஜஸ் ஸ்கேன் பண்ணி இருக்கணும். அது என்ன ஃபார்மெட்டு, என்ன எம்பி அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி அதற்கு உண்டான கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் வில் பி டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட். உங்களோட மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து இருக்கும். ஸோ ஐடிஐக்கு தனியாக செலக்ட் பண்ணுவாங்க. நான் ஐடி, அதாவது 10th முடிச்சவங்களுக்கு தனியாக வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் என்ன, ஸ்டிஃபண்ட். ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங்கில் வந்து 70% ஆஃப் மினிமம் வேஜஸ், செமி ஸ்கில்டு ஒர்க்ஸ். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிஃபண்டும் இருக்கும் உங்களுக்கு. ட்ரைனிங் மாதம் அதற்கு உண்டான ஊதியமும் இருக்கும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து 100. ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நோ ஃபீஸ் வந்து இஸ் ரெக்வயர்ட் டு பி பேட் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அவங்களெலாம் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ இதற்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.